Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தேவதானம்பேட்டை மலை மீது அமைந்துள்ள வனதுர்க்கை அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய நண்பர்களுடன் சென்ற ஆனந்த் என்ற இளைஞர் மலை உச்சியில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? வணக்கம் மோகன். காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த், வயது 26. இவர் இளைஞர்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தேவதானம்பேட்டை மலை மீது அமைந்துள்ள வனதுர்க்கை அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய நண்பர்களுடன் சென்றுள்ளார். மலை அதாவது தரையிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம், அதாவது சுமார் 1500 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் சென்று கொண்டிருக்கும் போது மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அங்கு அருகில் இருந்த நண்பர்கள் அவனை ஆனந்தை பரிசோதித்த போது அவர் உயிர்ந்ததாக தெரிவித்துள்ளனர். உடனடியாக தகவல் அறிந்த சத்தியமங்கலம் போலீசார் மற்றும் செஞ்சி தீயணைப்பு வீரர்கள் உடலை மீட்கும் பணியில் சுமார் 2 மணி நேரம் மேலாக மலை உச்சியில் மயங்கி விழுந்து உயிரிழந்த இளைஞர் உடலை கீழே கொண்டு வரும் பணியை தொடர்ந்து செய்து வந்தனர். தற்போதுதான் அந்த இளைஞர் ஆனந்தின் உடலானது தரையில் அமர்ந்து தரைக்கு, அதாவது மலை உச்சி பகுதியிலிருந்து தரைக்கு கொண்டு வரப்பட்டு உறவினருடன் உடலை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆனந்த் பிஎஸ்சி படித்துள்ளதாகவும் நண்பர்களுடன் கல்வி சுற்றுலா போல சுற்றுலா சென்று இந்த சாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார். இந்த சம்பவம், அதாவது கல்லூரி மாணவர்களுடன் சுற்றுலா சென்ற மாணவர் மலை மீது ஏறும்போது வெயில் தாக்கம் தாங்காமல் மயங்கி விழுந்து இறந்த சம்பவம் செஞ்சி பகுதியை மட்டுமல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.